எம்சிஆர் கணிக்கு இனிய காலை வணக்கம். நான் உங்கள் கௌதம். நம்ம கரூர் காக்காடியில் வெங்காயம் நடவு பண்ணியிருந்தோம். இன்னையோட 15 நாள் ஆகுது. 15 நாள் வெங்காயத்தோட வளர்ச்சி பாருங்கள். இந்த 15 நாள் ஆகிறப்போ நம்ம வெங்காயம் நல்லா வேகமாக வளரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இப்போ தான் நமக்கு ஆபத்தும் இருக்குது. இதில் என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தளவு நுனி வந்துட்டு கருக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் உள்ளே வந்துட்டு சார்புஞ்சு பூச்சிகள் வந்துட்டு அதை இது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே கருகிட்டு போய் இந்த இலையே வந்துட்டு தாள் மடங்கி போயிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இதுக்கு சூடோமோனாஸு, பர்ஃபெக்ட்டு, மேலும் சார்புஞ்சு பூச்சிகளுக்கான மருந்துகள் இது மாதிரி ஆயிடும். இதை பாருங்கள், 1 2 இது மாதிரி தெரிய ஆரம்பிக்கலே நீங்கள் கரெக்டான இடுபொருட்களை மேலே கொடுத்துடணும். ஆக்டினோமைசிஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற இடுபொருட்கள் தரமாக இருக்கிறப்போ அங்கே விளைச்சல் அபரிவிதமாக இருக்கும். இதுதான் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது. அதேமாதிரி பாலக்கீரைகள் போட்டிருந்தோம். பாலக்கீரை பாருங்கள், இன்றைக்கோட 15 நாள் ஆச்சு. பாலக்கீரைகள் எப்படி முளைச்சிருக்கு. ஸோ களைகள் வந்துருச்சு. இந்த வாரத்தில் களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே புடலஞ்செடிக்குள்ளே இன்னும் 2 நாளில் இந்த களையை வெட்டிடுவாங்க. களை வெட்டினதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும். வேகமாக நம்ம இந்த லைனில் இருக்கிற பாலக்கீரையை நம்ம கொண்டு வந்துடுவோம். நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடம் வந்துட்டு நம்ம போன டைம் 8 மாதம் கத்திரி செடி இருந்தது. நம்ம தான் அழித்தோம். செடி நல்லா இருந்தது. ஏன்னா அடுத்து நம்ம வெங்காயம் என்ன இருக்குது அதை நடவு பண்ணிடலான்னு. வெள்ளரி பார்ப்பீங்க. இந்த இடமும் அடுத்து வெள்ளரி இன்னும் ஒரு 15 நாளில் நம்ம இந்த இடத்தையும் நம்ம வெள்ளரி நடவு பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இயற்கை விவசாயம் செய்யணும். இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு விவசாயத்தையும் நீங்கள் எப்போ எந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா நம்ம இன்னொரு 20 நாளில் வெள்ளரி கொண்டு வந்துடுவோம். ஸோ அந்த வெள்ளரி நம்ம காயில் இருக்கும். அப்போ புது நடவு நட்டுறணும். அப்போ அந்த காய் கம்மியாக வரப்போ நமக்கு இதில் வந்துட்டு காய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணால் நம்ம இந்த ஒரு 5 மாதத்தில் அருமையான விளைச்சல், அருமையான லாபம் பெற முடியும். எல்லா விவசாயிகளும் இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன தகவல் வேணாலும் நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு இயற்கை விவசாய ஆலோசனையை சொல்ல ரெடியாக இருக்கிறோம். ஸோ எல்லோரும் நல்லா இயற்கை விவசாயம் செய்யணும். கண்டிப்பாக இயற்கை நம்மளை காப்பாற்றும். நம்ம தொடர்ந்து நம்ம இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து லாபகரமாக செய்யணும். அதுதான் எங்களோட நோக்கம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.